Selva, good morning. Okay. See, actually, வந்து EOM paragraph and OM paragraph. இது வந்து emphasis of matter and other matter ன்னு சொல்லுவோம். So first emphasis of matter and other matter வந்து என்னவா இருக்கும்? இல்ல why this name அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். EOM paragraph அதாவது emphasis of matter paragraph அப்படின்னா ஒரு மேட்டரை ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மேனேஜ்மெண்ட்டே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஆடிட்டர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க பட் ஸ்டில் இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணிருக்கணும்ல, இதை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஹைலைட் பண்ணி இல்ல அண்டர்லைன் பண்ணி இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு ஒரு டேக் கொடுத்து இது எப்படியாவது வந்து யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்திருக்கணும்ல. இவங்க அப்படியெல்லாம் பண்ணாம ஜஸ்ட் மற்ற டிஸ்க்ளோஷர்ஸ் மாதிரி இதையும் ஏதோ ஒரு 10ஓட 11 சேர்த்து அவங்க பாட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. இதனோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கு. இந்த நோட் நம்பர் 82, இந்த 82வது நோட்டா இது கொடுத்துருக்காங்களே, இதை ப்ராபப்ளி அட்லீஸ்ட் நோட் நம்பர் 1ஆவது கொடுத்துருக்கணும், ப்ரையாரிட்டைஸ் ஆச்சு பண்ணிருக்கணும். அதுவும் இல்லை. பட் அப்போ ஆடிட்டர் என்ன ஃபீல் பண்றாங்க, சரி ஓகே நம்ம வந்து இதை ஹைலைட் பண்ணலாம். ஈவன் தோ டிஸ்க்ளோஷர் இஸ் டன் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பட் எத்தனையோ நோட்ஸ் இருக்குல்ல, நிறைய நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பிளனேஷன் டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்கும். அதுல இது வந்து 82வது டிஸ்க்ளோஷரா வருதுன்னா என்னாலலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுப்பா. நான் கண்டிப்பா இதை வந்து என்னோட ஆடிட் ரிப்போர்ட்ல இந்த பேராகிராஃபை ஹைலைட் பண்ணி அப்படி இல்லைன்னா நோட் நம்பர் 82வை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கன்சிடர் பண்ணி ஒரு தடவை படிங்க. அதை படிச்சாதான் இந்த என்டையர் பர்ஸ்பெக்டிவ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஆஸ் அன் ஆடிட்டரா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்ல அந்த 82வது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸா என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து ஹைலைட் பண்ணி அதனோட இம்பார்ட்டன்ஸை பத்தி புரிய வச்சு அதை ஏன் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கன்சிடர் பண்ணணுங்கிற அர்த்தத்தை சொல்லி கொடுத்து நீங்க ரீடர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். லைக் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் நோட் உங்களால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய உண்மையான எசன்ஸை புரிஞ்சுக்க முடியாது, உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஸோ I humbly request you to look at note number 22, which highlights the importance of the method that they have followed for revenue recognition, which is very different and unique from all the other peer companies. So TCS is following a revenue recognition method where the total payment received by them is split into 3 years or minimum 2 years. So this splitting mechanism is so and so. இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதுல ஒரு டவுட் வரும் எல்லாருக்குமே, கீ ஆடிட் ஹவு டு ஐ கால், இது வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த மாதிரி நாங்க ரெவென்யூ ரெகக்னிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களே டிஸ்க்ளோஸ் கூட பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம அதை சும்மா விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த குழந்தைங்க சொல்லுவோம். அதுதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒரே விஷயம் வந்து கீ ஆடிட் மேட்டர்ஸ்லயும் வரலாம், அதே விஷயம் வந்து எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்லயும் வரலாமா அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் வந்து கீ ஆடிட் மேட்டர்ஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன இருக்கும்னா நான் ஆடிட் பண்ணும்போது அந்த கம்பெனில டிஃப்ரெண்டா ஏதோ நடக்கிறத பாக்குறேன், அதை கொண்டு வந்து நான் கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப்ல கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெவென்யூ ரெகக்னிஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ரெவென்யூ ரெகக்னிஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அதை பத்தி ஒன்றும் பெருசா ஸ்பெஷலா டிஸ்க்ளோஸ்லாம் பண்ணல, அதை பத்தி தனியா வந்து ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. அதான் அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து அவங்களோட இட் இஸ் அன் அப்ரூவ்டு மெத்தட் அப்படிங்கிறதுனால அவங்க நார்மலா அதை என்ன பண்றாங்க, தேர் யூசிங் இட் இந்த நார்மல் ஒர்க்கிங் ஆஃப் தி பிசினஸ்லயே அவங்க அந்த மெத்தடை யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ அதை பத்தி தனியா எதுவும் மென்ஷன்லாம் பண்ணல. பட் நீங்க ஆடிட் பண்ணும்போது நீங்க பாக்குறீங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தட், அவங்க இதை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு ஒன்று நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அச்சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமாச்சே, நான் ஆடிட் பண்ணும்போது நான் கண்டறிந்த சில விஷயங்கள் இது ஒன்னாச்சே, இதை நான் எப்படி என்னோட ரீடர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு செய்யணும், கடத்தணும், இதை நான் எப்படி என்னோட ரீடர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னா அது வந்து என்னன்னா கீ ஆடிட் மேட்டர். இப்ப எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் எப்படி இருக்கும்னா நிறைய விஷயங்கள் அவங்களே சொல்லியிருப்பாங்க, நோட் நம்பர் 1, நோட் நம்பர் 2, நோட் நம்பர் 3, நோட் நம்பர் 4 போட்டு ஒரு 100 நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் கொடுத்து எல்லா நோட்ஸ்லயும் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த அவங்களே தெரியப்படுத்தியிருப்பாங்க. அவங்களே தெரியப்படுத்தின விஷயத்த நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறது வந்து எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். இதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்கும்னா அதர் மேட்டர் பேராகிராஃப்.
சரி, எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன், நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பெர்செப்ஷன் என்னன்னா, ஆல்ரெடி அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதை. நான் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அது எது எது ரிலேட்டடா இருக்கும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட பிரசன்டேஷன், இல்லை அதனோட டிஸ்க்ளோஷர் ஆஸ்பெக்ட்ஸ், அப்படி இல்லைன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட், இது எல்லாமே இல்லை. பிகாஸ் இது வந்து என்னன்னா, ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் சொல்லிடுறதுனால இது வந்து ஆடிட் மேட்டர் கிடையாதுல்ல, நான் கண்டுபிடிச்ச மேட்டர் கிடையாது. ஆல்ரெடி அவங்களே டிஸ்க்ளோஸ் பண்ண மேட்ரு, ஆல்ரெடி வந்து அவங்களே ஒரு நோட் ஸ்டாக் கொடுத்த மேட்ரு. அப்படி இல்லைன்னா எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் ஆல் அபவுட் வெறும் அந்த பேலன்ஸ் ஷீட் P&L புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளவுதான். அந்த மாதிரி எடுத்துக்கணும். பட் அதர் மேட்டர் பேராகிராஃப் அப்படி கிடையாது. அதர் மேட்டர் பேராகிராஃப் என்னன்னா, ஆடிட்டருக்கு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஏய் எப்பா, நான் ஒரு ஜாயிண்ட் ஆடிட்டர் தான், மொத்தமா 100 ஆடிட்டர் இருந்தானுங்க, இல்லைன்னா மொத்தமா 35 ஆடிட்டரு, அதுல நானும் ஒரு ஆடிட்டர், புரியுதா? நான் மட்டும் சோலோவா எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த அதர் மேட்டர் பேராகிராஃப். ஸோ அதர் மேட்டர் பேராகிராஃப் என்னன்னா, ஆடிட்டர் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் இல்ல, நீங்க என்ன பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ ஆடிட்டர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு பேராகிராஃப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோஸ்ட்லி அதர் மேட்டர் பேராகிராஃப்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதர் மேட்டர் பேராகிராஃப்ல வரது எல்லாமே, இது பிரான்ச் ஆடிட், நான் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஆடிட் இருப்பா, பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து ஆடிட் ரிப்போர்ட் நிறைய அமிச்சாங்க, அதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை வச்சுதான் நான் ஹெட் ஆஃபீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேனே தவிர, எனக்கா நானே போய் ஒன்னும் 300 பிரான்ச் ஆடிட் பண்ணல இப்படிங்கிற விஷயத்த சொல்வாரு. அப்படி இல்லைன்னா, நான் வந்து ஒரு ஜாயிண்ட் ஆடிட்டர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இது ஒரு குரூப் ஆடிட், இதுல வந்து என்னோட பொறுப்பு தான். ஸோ ஜாயிண்ட் ஆடிட் SC 299 படி நாங்க பண்ணியிருக்கோம். இல்ல மொத்தம் 35 ஆடிட்டர் இருக்காங்க இந்த பேங்க்குக்கு, அதுல நாங்களும் ஒரு ஆடிட்டர். நாங்க வந்து இன்வென்டரி மட்டும் தான் பார்த்தோம், இல்ல நாங்க வந்து கார் லோன்ஸ் மட்டும் தான் பார்த்தோம், நாங்க இதை மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னு பொறுப்பு துறப்பு மாதிரி கிட்டத்தட்ட டிஸ்க்ளைமர் வச்சுக்கோங்களேன். டிஸ்க்ளைமர் எப்படி சொல்றதுன்னா, ஒப்பீனியன் அவங்க டிஸ்க்ளைம் பண்ணல, பட் ஸ்டில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ என்னோட பொறுப்பு இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னோட பொறுப்பு இல்லை அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றாங்க. அது வந்து அதர் மேட்டர் பேராகிராஃப்ல நடக்கும். ஆக்சுவலி இது ரெண்டு மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டிஸ்க்ளோஸ் பண்ண விஷயத்தை ஹைலைட் பண்ணுவோம். அதர் மேட்டர் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் வந்து தன்னை காப்பாத்திப்பாரு, தன்னை வந்து யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, தன்னை வந்து யாரும் வந்து அதிக பொறுப்பு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது, என்னோட பொறுப்பு இவ்வளவுதான், நான் இதான் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ இதுல வந்து என்னை ஈடுபடுத்திடாதீங்க, ஸோ திஸ் ஐ ஹவ் நாட் டன், திஸ் ஐ ஹவ் நாட் டன், திஸ் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்படிங்கிற மாதிரி அவரை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றாருன்ற மாதிரி அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு அது நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, SC 706ல ஏ படிக்கலாம். ஏ அண்ட் பி ரெண்டு தான். ஏ வந்து எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப், பி வந்து அதர் மேட்டர் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் ஏ படிக்கலாமா? ஏ வந்து என்ன அப்படின்னா, SC 706 வந்து deals with additional communication in the auditor's report when the auditor considers it necessary to draw the user's attention to a matter or matters. So emphasis of matter அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கணுமா, இல்ல more than one இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. more than one கூட இருக்கலாம். So emphasis of matter or matters அப்படின்னா என்ன அப்படின்னா, it is like where the auditor is drawing the user's attention to a matter or matters already presented or disclosed in the financial statements. Okay, wow. That is of such importance and they are fundamental to the understanding of the entire financial statements. Actually, in the financial statements புரிஞ்சுக்கிறதுக்கும் அதோட notes to accounts ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும், the entire financial statements as a whole, அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு understanding of this matter is very important. அதனால அதை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹைலைட் பண்றாங்க. ஸோ அந்த இதில் சொல்றாங்க பாருங்களேன், drawing users attention to a matter or matters presented or disclosed in financial statements that are of such importance that they're very, very, very fundamental to the understanding of the financial statement. Actually, ரெண்டு word தான் ரொம்ப important. என்னன்னா, that are of such importance that they're fundamental. இது ரெண்டு தான் ரொம்ப 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 important. That are of such importance and they are fundamental to understanding. அதாவது இது மட்டும் தெரியாம நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை படிச்சோம், அவ்வளவுதான், நமக்கு எதுவுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, அதுதான் சொல்றாங்க. தட் ஆர் ஆஃப் சச் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 706ல இது ரெண்டா. நம்பர் டூ என்ன சொல்றாங்கன்னா, drawing the user's attention to any matter or matters other than those presented or disclosed in the financial statements. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பிரசன்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை நோக்கி ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய கவனத்தை ஈர்க்கிறீங்க, கவனம் ஈர்ப்பது, அதுதான் drawing the user's attention to any matter or matters other than those presented or disclosed in the financial statements. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் யாருக்கும் புரியாம இருக்கா? இங்க பாருங்க, இது வரைக்கும் என்னது, drawing the user's attention to any matter or matters other than those presented or disclosed in the financial statements.
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்றோம், கவனத்தை ஈர்க்கிறோம். எதுக்காக ஈர்க்கிறோம்? இஸ் இட் பிகாஸ் தட் இஸ் வெரி மச் ஃபண்டமெண்டல் டு த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்? நோ. எதுக்காக ஈர்க்கிறீங்கன்னா, ஏன்னா நீங்க சொல்ல பூரா அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. இங்க சொல்றாங்க பாருங்க, drawing the user's attention to any matter or matters other than those presented or disclosed in the financial statements. Why? That are relevant to the user's understanding of the audit பத்தியும் ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஆடிட்டை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டை பத்தி அவங்க இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கிறதுக்கும், நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷனை சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா that is called as other matter paragraph. OM paragraphல இருக்கிறது எல்லாமே you're drawing users attention to any matter or matters other than those presented and disclosed in the financial statements that are relevant to the understanding, that are relevant to the user's understanding of the financial statements of the audit or auditor's responsibilities or audit report. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நல்லா அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அப்படியே நிறைய அண்டர்லைன் பண்ணிட்டு இருங்க. ரெண்டுமே மூணு லைன் தான், பட் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் when it comes to emphasis of matter paragraph, it is all about drawing attention to the user's understanding of the financial statements, to those disclosures which is already mentioned in the financial statements, but நம்ம வந்து அதை என்ன பண்றோம், ஹைலைட் பண்றோம். பட் இங்க அப்படி இல்லை. இங்க வந்து those things which are not covered in the financial statements or its disclosures, but still I want to draw your attention towards that matter or matters, because I want you to understand the auditor's responsibilities. I want you to understand about the audit. I want you to understand something very important regarding the auditor's responsibilities and audit report. அதுதான் OM paragraph. EOM paragraph ஓட நேச்சர் வேற, OM paragraph ஓட நேச்சர் வேற. ஓகேவா? எனி டவுட்ஸ் இன் திஸ்? EOM paragraph வந்து ரொம்ப சிம்பிள். EOM paragraph might be where they talk about திடீர்னு நாங்க வந்து அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணிட்டோம். அக்கௌண்டிங் பாலிசி லாஸ்ட் இயர் வரைக்கும் we followed LIFO. இந்த வருஷத்துல வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணிருக்கோம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் பண்றதுனால இந்த மாதிரி இம்பாக்ட் எல்லாம் இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல. அவங்க ஆல்ரெடி ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் அப்படியே எம்பசைஸ் பண்ணி கூட காமிக்கலாம். But OM paragraph is completely different. OM paragraph is what auditor wants to disclose, what auditor wants to, keep the users of financial statements additionally informed about. எதை பத்தி, அவரை பத்தி, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி, அவர் ஜாயிண்ட் ஆடிட்ல இருக்காரா, வெதர் இஸ் அ பிரான்ச் ஆடிட்டரா இல்ல ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்டரா, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஏது அவரை பத்தி, ஆடிட் பத்தி, ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி, ஆடிட் ரிப்போர்ட்டை பத்தி சொன்னாங்கன்னா that is called OM paragraph. Okay, other matters paragraph. Okay, but do you have any doubts in this? இதுல வந்து EOM பேராகிராஃபும் OM பேராகிராஃபும் கம்பல்சரியா, இது கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமா அப்படிலாம் கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெதர் இட் இஸ் கம்பல்சரி, ஒரு லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு வந்து கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப் கம்பல்சரி. இது வந்து நீங்க EOM பேராகிராஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா எம்பசைஸ் பண்ற அளவுக்கு எதாவது இருந்ததுன்னா கொடுக்கலாம். இல்ல there is nothing to be emphasizedனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ஜெக்டிவ் மறுபடியும் அதே தான் கொடுக்குறாங்க. அப்ஜெக்டிவ் என்னது, வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்? இந்த SA 706 அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, என்ன சொல்றாங்க, this is that a matter although appropriately presented and disclosed in financial statements, if it is of such importance, அதை நீங்க என்ன பண்றீங்க, you're going to draw users attention. Number 2, as appropriate any other matter that is relevant to users understanding of audit, auditors. அதே தான் திருப்பி வருது, இதே தான் திருப்பி 3 வாட்டி திருப்பி வருது. இதுதான் இங்க என்ன, இந்த 2 லைன் என்ன கொடுத்துருக்காங்களோ A and B, அதே தான் இங்க ஒரு வாட்டி வருது திருப்பி A and B. அப்புறம் மறுபடியும் என்ன வருது, அதே பேராகிராஃப் வருது. ஒரு தடவை படிச்சுக்கோங்கப்பா. எதை புரியலன்னா கேளுங்க, நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. EOM பேராகிராஃப் அண்ட் OM பேராகிராஃப்.
இதுல எல்லாருமே வர டவுட் என்னன்னா மேம் இஓஎம் பேராகிராஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்றோமே, இந்த விஷயம் வந்து இந்த விஷயத்தினால என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்தினால என்ன சொல்ல ட்ரை பண்றோம்? ஒண்ணும் இல்ல ஆல்ரெடி அவங்க எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, இது இது ரீசன்னால நம்ம ஒண்ணும் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி ரிப்போர்ட் குடுக்க போறதில்ல. சி இப்போ வந்து என்னன்னா, எல்லாருக்குமே வர டவுட் என்னன்னா, ஒரு கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப்ல குடுத்திருக்கிற விஷயமா இருக்கலாம். இல்ல யுஓஎம் பேராகிராஃப்ல குடுத்திருக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் ஏன் இங்க குடுத்திருக்காங்க? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் போதும். இந்த விஷயம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சச் தட் நீங்க ஆடிட் ரிப்போர்ட்டையும் மாடிஃபை பண்ணணும். நீங்க இப்ப கிளீன் ரிப்போர்ட் குடுத்திருக்கீங்க அப்படின்னா, கிளீன் ரிப்போர்ட் குடுத்துட்டு எம்பசிஸ் ஆஃப் மேட்டர்ல ஒரு 5 மேட்டர் சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த 5 மேட்டர் இருக்கிறதுனால அந்த ஆடிட் ரிப்போர்ட்டோட புனித தன்மையே போயிடுது. இந்த 5 மேட்டர் நான் சொல்லியிருக்கேன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல 5 மேட்டர் நான் சொல்லியிருக்கேன். Even though already disclosed in the financial statements, I feel it is of such importance that I have to draw the attention of users towards this 5 matters நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா? அதுக்கு நான் கிளீன் ரிப்போர்ட் குடுத்துட்டு இந்த 5 விஷயத்த நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? ஐயய்யோ! இந்த 5 மேட்டர் வந்து நான் எம்பசிஸ் பண்ணியிருக்கேன். நான் கிளீன் ரிப்போர்ட் குடுத்துருக்கேன். ஆனா இந்த 5 மேட்டரும் ரொம்ப 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 நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். அப்படின்னு நான் சொல்றேனே தவிர, நான் கிளீன் ரிப்போர்ட் குடுத்துருக்கேன். இந்த 5 மேட்டர் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத மாடிஃபை பண்ணியிருக்கணும். ஏதோ நான் மாடிஃபை பண்றதுக்கு பதிலா நான் 5 மேட்டர் இதுல குடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. எப்போதுமே மாடிஃபை பண்றதுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ப வந்து கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃபையோ, இல்ல எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃபையோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க மாடிஃபை பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, தயவு செய்து போயிட்டு பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃப பேசிஸ் ஃபார் மாடிஃபைட் ஒப்பீனியன் மாத்திடுங்க. ஒப்பீனியன நீங்க வந்து மாடிஃபைட் ஒப்பீனியனா குடுக்காம, கிளீன் ரிப்போர்ட்ட குடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா குறையும் கொண்டு வந்து கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப்ல, எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல, அதர் மேட்டர் பேராகிராஃப்ல சொல்லலாமான்னு கேட்டா, சொல்லக்கூடாது. ஏன்னா, key audit matters paragraph, emphasis of matter paragraph, other matter paragraph, these guys are not, these 3 guys are not an alternative for giving modified opinion. Modified opinion குடுக்கறதுக்கு பதிலா நமக்கு வந்து என்ன ஆப்ஷன் இருக்கு? இது 3த்துல குடுத்துடலாமான்னு கேட்டா, no, that is not the option. If something is so grave that it requires modification, that can never be taken to key audit matters paragraph or to the EOM or OM paragraph. ஏன்னா யூஎம் ஓஎம் பேராகிராஃப் அண்ட் கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப் இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீ ஆடிட் மேட்டர்ஸ் when you conducted the audit you felt that this is very unique in this company and this is not the common procedure that is followed in every other company, so you want your audience, you want your shareholders to know this unique method that they are following, that's all. So how can you take this scenario into modification? அது எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் இங்க மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, emphasis of matter paragraph in the auditor's report. இல்ல என்ன சொல்றாங்கன்னா, the auditor would not be required to modify the opinion in accordance with the SA 705 as a result of the matter. இந்த இடத்துல இஓஎம் பேராகிராஃப்ல நீங்க சொல்லி இருக்கிறதுனால அங்க மாடிஃபிகேஷன் நடக்காது. அதே மாதிரியே ஒரு விஷயத்தை when SA 701 applies, the matter has not been determined to be a key audit matter to be communicated in the auditor's report. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே விஷயத்த நீங்க கீ ஆடிட் மேட்டர்ஸ்லயும் போட்டு அதையே இஓஎம் பேராகிராஃப்லயும் போடக்கூடாது. ஓகேவா? அப்ப நீங்க SA 701 அப்ளை பண்ணும்போது அந்த விஷயத்த வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்டர் ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பிரசன்டேட் டிஸ்க்ளோஸ்டு நோட் நம்பர் 82ல டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அதை வந்து உங்களால கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப்ல சொல்ல முடியாது. பிகாஸ் கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப்ன்றது வந்து நீங்க ஆடிட்டை கண்டக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சோ நீங்க SA 701 அப்ளை பண்ணும்போது இட் டஸ் நாட் கம் அண்டர் கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப் அப்படின்னா மட்டும்தான் அது இஓஎம்ல உங்களால கொண்டு வர முடியும். ஒரே மேட்டர் நீங்க கேம்லயும் போட்டு ஓஎம்லயும் போட்டு இஓஎம்லயும் போட்டா என்ன அர்த்தம்? சோ அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, if the auditor considers it necessary to draw the attention to a matter presented or disclosed in the financial statements, that in the auditor's judgment is of such importance, it is fundamental to the user's understanding of the financial statements. The auditor shall include an EOM paragraph in the auditor's report, provided when SA 701 applies, the matter has not been determined to be a key audit matter to be communicated in the audit report. So ஒரே விஷயத்தை SA 701 படி கேம்லயும் போட்டு கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப்லயும் போட்டுட்டு
அதே விஷயத்தை கொண்டு வந்து SA 706 படி EOM பேராகிராஃப்லயும் போடலாமா அப்படின்னு கேட்டா போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி EOM பேராகிராஃப்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்கன்னா அது வந்து நீங்க உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்றதுக்கு பதிலா அந்த விஷயத்தை EOM பேராகிராஃப்ல கொடுத்துருங்க அப்படின்னு யாராவது சொன்னா அது உண்மையா, அது கரெக்டா, அதை நம்பலாமான்னு கேட்டா நம்ப கூடாது. தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மாடிஃபிகேஷன் யூ கேனாட் யூஸ் EOM பேராகிராஃப். அண்ட் ஒரு விஷயம் ஆல்ரெடி கேம்ல வந்துருச்சு, கேம் ரிப்போர்ட்ல வந்துருச்சு, அந்த ஹெட்டிங்ல வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த EOM பேராகிராஃப்ல கொண்டு வராதீங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அண்டில் திஸ்? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா EOM பேராகிராஃப் வரும்போது ஆடிட்டர் என்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செப்பரேட்டா ஒரு ஹெட்டிங்கை போடுங்க. எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அது கீழே தான் நீங்க EOM பத்தி சொல்ல போறீங்க, டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லணும் அப்படின்னா EOM கீழே இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நோட் நம்பர் 50 இதுல இந்த விஷயத்தை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி பிரசன்டட் அண்ட் டிஸ்க்ளோஸ் பட் ஸ்டில் கன்சிடரிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சச் மேட்டர் வி ஆர் எம்பசைசிங் இட் அப்படின்னு கம்ப்ளீட்டா அந்த மேட்டரை டிஸ்கிரைப் பண்ணி அது எங்க இருக்கு, என்ன இது ரெலவென்ட் டிஸ்க்ளோசர்ஸ் எங்க இருக்கு, என்ன எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க. சில நேரத்துல அதை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு 2 பக்கம் தேவைப்படும். பிகாஸ் அந்த நோட் நம்பர் 52 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 பக்கத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை கொண்டு நம்மளால ஆடிட் ரிப்போர்ட்ல கொண்டு வந்து அதை ட்ராஷ் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஆடிட் ரிப்போர்ட்ல EOM பேராகிராஃப் கீழே நோட் நம்பர் 52 தெளிவா படிக்கவும் அப்படின்னு சொல்லிடுங்க போதும். அதே மாதிரி 3வது வாக்கியம் ஒண்ணு கொடுத்தாகணும். இந்த நோட் நம்பர் 52ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ இதை நாங்க ஹைலைட் பண்றதுனால இந்த ரிப்போர்ட் வந்து மாடிஃபை பண்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. சோ இப்போ நாங்க கிளீன் ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த கிளீன் ரிப்போர்ட் சேஸ் தட் இட் இஸ் கிளீன். தி என்டையர் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் எக்ஸிபிட்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. அதனால தான் நாங்க கிளீன் ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம். சோ கிளீன் ரிப்போர்ட் அந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து EOM பேராகிராஃப்ல இதை சொல்றதுனால இந்த என்டையர் ரிப்போர்ட்டோட புனித தன்மை கெட்டு போகாது. அதே மாதிரி சில நேரங்கள்ல நீங்க மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பீங்க, விச் மீன்ஸ் குவாலிஃபைட் ரிப்போர்ட்டோ இல்ல அட்வர்ஸ் ரிப்போர்ட்டோ இல்ல டிஸ்க்ளைமர் ஆஃப் ரிப்போர்ட்டோ கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு EOM பேராகிராஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சொல்ல ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அங்க ஆல்ரெடி மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அப்புறம் இங்க வேற வந்து EOM பேராகிராஃப்ல இது கொடுத்துருக்காங்க, அவ்வளவு முக்கியம் இது கொண்டு போய் அங்க மாடிஃபிகேஷன் பேராகிராஃப்ல கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த இந்த விஷயத்துக்காக என்டையர் ஆடிட் ரிப்போர்ட்டையும் மாடிஃபை பண்ற அளவுக்கு இது ஒன்றும் பிஸ்தா கிடையாது. ஓகேவா? இது ஒன்றும் பெரிய இப்படி மாஸ்டர் பிஸ்தாலாம் கிடையாது. மாஸ்டர் பிஸ்தாவா இருந்தா அதை மாடிஃபிகேஷன்கே கொண்டு போயிருப்போம். இது ஒரு குட்டி பிஸ்தா, அதனால இது கொண்டு EOM பேராகிராஃப்ல போடுறோம் அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். சோ நீங்க என்ன பண்ணணும்னா எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் போட்டுட்டு நோட் நம்பர் 52 போய் பாருங்கன்றதை மென்ஷன் பண்ணி கீழே போடணும். இண்டிகேட் தட் இந்த நோட் நம்பர் 52 நாங்க வந்து உங்களுக்கு நாங்க உங்க அட்டென்ஷனை டிராப் பண்றதுனால this does not modify the audit report அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். indicate that the auditor's opinion is not modified in respect of the matter emphasized. ஓகேவா? இந்த நோட் நம்பர் 52 நாங்க வந்து ஹைலைட் பண்றதுனால it doesn't mean that the auditor's opinion is modified in this report அப்படின்றது கிடையாதுங்கிறத புரிய வச்சிருங்க. ஓகேவா? இந்த இடத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. எத்தனை எக்ஸாம்பிள்? நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நீங்க படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் பத்தி தெரியும். நம்பர் 1, ஏதாவது ஒரு கேஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, எக்ஸெப்ஷனல் லிட்டிகேஷன். ஓகே, அதுல வந்து என்ன அவுட்கம் வரும்னு உங்களுக்கும் தெரியாது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது எல்லாமே நல்லா ஞாபகம். நீங்க கொடுத்துக்க 4 எக்ஸாம்பிளுமே எக்ஸாம்பிள் தான். இந்த 4 எக்ஸாம்பிளையும் நீங்க ரொம்ப கவனமா என்னது ஹவு டு கால் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த 4 எக்ஸாம்பிளுமே ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அந்த மேனேஜ்மெண்டால டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒன்று. விச் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷனல் லிட்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இதோட அவுட்கம் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதாவது இருந்துச்சுன்னா அது வி ஹாவ் அ வெரி அன்சர்டன் அவுட்கம் அப்படிங்கிறது அவங்களே ஆல்ரெடி நோட் நம்பர் 52ல சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க இங்க ஹைலைட் பண்றீங்க, அவ்வளவுதான். நம்பர் 2, a significant subsequent event that occurs between the date of the financial statements and the date of the auditor's report. ஸோ மார்ச் 31க்கு அப்புறம் நடக்குது, பட் நான் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி நடக்குது. விச் மீன்ஸ் அந்த இடைப்பட்ட 50 நாட்களுக்குள்ள நடக்குது எல்லாத்தையும் நம்ம சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லுவோம். SA 560ல வில் சே இட் இஸ் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். அந்த மாதிரி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடக்குது, கோயிங் கன்சர்ன்ல ஏதோ நடக்குது, இல்ல சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ல நடக்குது, SA 550, 560, 570 கோயிங் கன்சர்ன் அப்படி ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த அவங்க ஆல்ரெடி டிஸ்க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நடந்த தினம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி நடக்குது ஃபயர் ஆக்சிடென்ட்.
அப்படிங்கிறத அவங்களால மார்ச் 31க்கு முன்னாடி இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியாது. ஏன்னா மார்ச் 31 வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அதை தான் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஆனா மார்ச் 31க்கு அப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி நடக்குது. ஆக்சுவலி ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து அடுத்த வருஷத்தோட மார்ச் 31ஆம் தேதியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் அஃபெக்டே ஆகும். அதுக்காக அடுத்த வருஷம் மார்ச் 31 முடிஞ்சு அடுத்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர வரைக்கும் இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியாம இருக்கலாமா? ஏன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால இன்வென்டரி மட்டும் 6 கோடி ரூபாய்க்கு அப்படியே எரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்த நான் வந்து மே மாசம் 30ஆம் தேதி ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்றேன். அந்த 60வது நாள் மார்ச் 31 அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியுது. ஏப்ரல் 1ல இருந்து மே 30 வரைக்கும் நாங்க ஆடிட் பண்றோம். 60 நாள் ஆடிட் பண்ணி நாங்க ஆடிட் ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்ணும்போது எங்களுக்கு தெரியும்ல இந்த இடத்துல இந்த மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு பெரிய தீ விபத்து நடந்திருக்குன்னு. அந்த தீ விபத்தை கண்டிப்பா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வந்து இன்வென்டரியோட வேல்யூ 6 கோடி கம்மி பண்ண முடியாது. ஏன்னா அந்த தீ விபத்து அப்படிங்கிறது ஏப்ரல் 10ஆம் தேதி நடந்திருக்கு. அதனுடைய எஃபெக்டை நம்மளால அடுத்த வருஷம் தான் காமிக்க முடியும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல. பட் ஸ்டில் இந்த வருஷத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஏப்ரல் 10 நடந்த இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை ஆல்ரெடி கம்பெனி நோட் நம்பர் 28ல டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஹைலைட் பண்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு அக்கௌண்டிங் பாலிசி இருக்கு, இல்ல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இது இன்னும் 2 வருஷம் கழிச்சுதான் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க இது கம்பல்சரி இல்லைனாலும் நீங்க அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஆல்ரெடி. அதனால ஒரு மெட்டீரியல் எஃபெக்ட் கண்டிப்பா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், எம்பசைஸ் பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? இல்ல வேற ஏதோ ஒரு மேஜர் கேட்டஸ்ட்ராஃபி நடந்திருக்கு, அதனோட எஃபெக்ட்ஸ் இன்னும் இருக்கு அப்படின்னா அதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், we can emphasize that kind of significant matters அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The inclusion of EOM paragraph in the auditor's report does not affect auditor's opinion. இதான் நான் சொன்னேன்ல, EOM paragraph ஆடிட் ரிப்போர்ட்ல ஆட் பண்றதுனால இந்த ரீசன்னால கிளீன் ரிப்போர்ட்டோட புனிதத்தன்மை கெட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. கிளீன் ரிப்போர்ட் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அது தனி ட்ராக், இஓஎம் பேராகிராஃபை ஓட்டுறது தனி ட்ராக். ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இஓஎம் பேராகிராஃபை எதுக்காகலாம் சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்பர் 1, நீங்க மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இஓஎம் பேராகிராஃபை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா? கூடாது. நம்பர் 2, applicable, அதாவது disclosures in the financial statements that the applicable FRF requires management to make or that otherwise necessary to achieve fair presentation. அதாவது financial statementsல சில விஷயங்களை சொல்லி இருக்கணும், ஆனா மேனேஜ்மெண்ட் அதை சொல்லல. மேனேஜ்மெண்டோட financial statementsல இவங்க இதை சொல்லலையே, அதுக்கு பதிலா நான் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ல அதை கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி those disclosures that are required in the financial statements as per the applicable FRS, but the management did not do it to achieve the fair presentation. அதுக்கு பதிலா நான் அந்த EOM paragraphல போட்டுக்கலாமான்னு கேட்டா போடக்கூடாது. So என்ன சொல்றாங்க, EOM paragraph is not a substitute for disclosures in the financial statements. Financial statementல நான் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணாம அதுக்கு பதிலா அதை கொண்டு EOM paragraphல போடலாமா? போடக்கூடாது. அதே மாதிரி ஃபியூச்சர்ல கோயிங் கன்சர்னை பத்தி ஏதாவது அன்சர்டன்டி இருந்தால் அதை நான் கோயிங் கன்சர்ன் பேராகிராஃப் கடியில போடாம அதுக்கு பதிலா அதை கொண்டு வந்து இஓஎம் பேராகிராஃப்ல போடலாமா? போடக்கூடாது. அப்ப இஓஎம் பேராகிராஃப் இஸ் நாட் a substitute for reporting in accordance with SA 570 when a material uncertainty exists relating to events or condition that may cause significant doubt on the entity's ability to continue as a going concern. நம்ம ஆல்ரெடி இதை படிச்சோம், ஞாபகம் இருக்கா? கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் பேராகிராஃப்ல படிச்சோம், இங்கே ஆடிட் ரிப்போர்ட்லயே நம்ம படிச்சோம், அதுதான் இது. ஓகே, ஸோ ரிப்போர்ட்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் SA 570 when a material uncertainty exists relating to events or conditions that may cause a significant doubt on the entity's ability to continue as a going concern. அதுதான் இந்த 3 விஷயத்துக்கும் என்ன பண்ணணுமோ நீங்க அதை மாடிஃபிகேஷன் கொடுக்கணும்னா மாடிஃபிகேஷன் கொடுங்க, அதை விட்டுட்டு அந்த ரீசனை கொண்டு யூஎம்ல போடாதீங்க. நம்பர் 2, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதுக்கு பதிலா அதை கொண்டு யூஎம் பேராகிராஃப்ல போடலாமா? போடக்கூடாது. நம்பர் 3, கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அது கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் பேராகிராஃப்ல போடுங்க, அதை கொண்டு யூஎம் பேராகிராஃப்ல போடாதீங்க அப்படி சொல்றாங்க. ஓகேவா? Do you have any doubt in understanding this? இதுக்கப்புறம் தான் அதர் மேட்டர் பேராகிராஃப் வராங்க. அதர் மேட்டர் பேராகிராஃப் கம்ப்ளீட்லி கூல் சில்ட் அவுட். ஏன்னா இது வந்து ஆடிட்டர் அவரை பத்தி சொல்ற ஒரு விஷயம். அதனால இந்த இடத்துல வந்து ஒன்றும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல டிஃபிகல்ட்டி இருக்க அளவுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது. ஓகேவா?
So number 1, what is other matter paragraph? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க first paragraphல. If the auditor considers it necessary to communicate a matter other than those that are presented or disclosed in the financial statement, in the auditor's judgment is relevant to the understanding of the user, the auditor's responsibility. ஐயோ அதே paragraph திரும்ப கொடுத்திருக்காங்கயா. இந்த A B ல பார்த்தோம்ல, அந்த B ல கொடுத்திருக்காங்க. அதேல என்ன கொடுத்திருக்காங்க? உதர படிச்சு பாருங்க. அதுக்கும் என்ன சொல்றாங்க? அதர் மேட்டர் பேராகிராஃப் அப்படிங்கிறது என்னது? when you are conducting audit, okay, அந்த ஆடிட் நீங்க கண்டக்ட் பண்ணும்பொழுது you come across, நீங்க you are coming across certain things that you want to tell the users of financial statements. ஏன்னா உங்களோட ஆடிட்டை பத்தி, அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பான்சிபிள் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பத்தியும் ஆடிட் ரிப்போர்ட்டை பத்தியும் இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ராவா சொல்ல நினைக்கிறீங்க. தட் இஸ் கால்ட் as other matter paragraph. அட் எனி காஸ்ட் இந்த அதர் மேட்டர் பேராகிராஃப் நீங்க சொல்றது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன், யாருக்கும் சொல்லக்கூடாது. லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ப்ரொஹிபிஷன்லாம் இருக்கு, இது சொல்லக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ரொம்ப லீகலி ப்ரொஹிபிட்டடான சில விஷயங்களை நீங்க வந்து ஓஎம் பேராகிராஃப் சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாது. when there is a legal or regulatory prohibition for you to disclose certain matters, you should not disclose it in the other matter paragraph. otherwise என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப்ல சொல்லணுமா என்ன எதுன்றத பார்க்கணும். கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப்ல சொல்றதுக்கு இட் இஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னா மட்டும்தான் அதை ஓஎம் பேராகிராஃப் கொண்டு வரணுமே தவிர, ஒரே விஷயத்த கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப்லயும் சொல்லி அதே ஓஎம் பேராகிராஃப்லயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ரெண்டு விஷயம். இது ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான். அதுக்கு வந்து செப்பரேட் செக்ஷன், அதாவது இந்த எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் போடுவீங்கல்ல, அந்த எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் அண்ட் அதர் மேட்டர் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹெட்டிங் போட்டுடணுமா, இல்ல இஓஎம்க்கு தனி பேராகிராஃப் ஓஎம்க்கு தனி பேராகிராஃப் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இல்லப்பா இஓஎம்க்கு தனி பேராகிராஃப் ஓஎம்க்கு தனி பேராகிராஃப். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா ஓஎம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு செக்ஷன் போட்டு அதை வந்து அதர் மேட்டர் பேராகிராஃப்னு போட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட other matters அங்க describe பண்ணலாம். So when the auditor includes other matter paragraph in the auditor's report, the auditor shall include the paragraph within a separate section within the heading other matters or other appropriate heading. தனியா அதர் மேட்டர்னு போட்டுட்டு ஒரு ஹெட்டிங்க போட்டுட்டு அது கீழே எழுதுங்க. ஏன் அதர் மேட்டர் போடணும் அப்படின்னா, அதர் மேட்டர்ல மோஸ்ட்லி ஆடிட்டர் என்ன சொல்வாருன்னா, பட் இது ஜாயிண்ட் ஆடிட், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இது பிரான்ச் ஆடிட்டர், நான் வெறும் பிரான்ச் ஆடிட்டர், இல்ல நான் வெறும் ஹெட் ஆஃபீஸ் ஆடிட்டர், அந்த மாதிரி. சோ அவரை பத்தியும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பத்தியும் அந்த சூழ்நிலைகளை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனால அதர் மேட்டர்ல ஹெட்டிங் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப்னா இட் இஸ் அபவுட் என்டிட்டி பத்தி தான் பேச போறோம் மோஸ்ட்லி. நான் ஆடிட் பண்ணும்போது ஓகேவா, நான் ஆடிட் பண்ணும்போது அந்த கம்பெனியை பத்தின ஸ்பெஷல் விஷயங்கள் நான் கம் அக்ராஸ் பண்ணது என்ன. சோ கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப்ன்றது கம்பெனியை பத்தின விஷயம். அதே மாதிரி வந்து எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃபும் கம்பெனியை பத்தின விஷயம். ஆனா அதர் மேட்டர் பேராகிராஃப் அப்படி இல்லை, ஆடிட்டர் பத்தின விஷயம். தான் யாரு, தான் பிரான்ச் ஆடிட்டரா, ஹெட் ஆஃபீஸ் ஆடிட்டரா, ஜாயிண்ட் ஆடிட்டரா, குரூப் ஆடிட்டா, நமக்கு என்ன பொறுப்பு, எதை பத்தி நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது, இதுல ஏதாவது பிரச்சனைனா என்ன கேட்காதீங்க பிகாஸ் அதை நான் பார்க்கல, அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அதர் ஆடிட் மேட்டர் பேராகிராஃப்ல சொல்லுவோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க இஓஎம் பேராகிராஃப் ஒரு ஓஎம் பேராகிராஃப் எதை நீங்க வந்து டிசைட் பண்ணாலும், எதை சொல்லணும் டிசைட் பண்ணாலும் அதை பத்தி ஒரு வார்த்தை நீங்க யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், கம்யூனிகேட் வித் டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா, இதோட we are completing essay 706. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ஸ்டாண்டர்ட். கட கட கடன்னு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. essay 706 is over. That's all.